ஹரே ராம ராம. ஸ்ரீமத் பகவத்கீதா அத்தியாயம் 4 உன்னத அறிவு. ஸ்லோகம் 20. 20. எஸ் பிரபு. ஸ்லோகம் 20. பல சங்கம் நித்ய திருப்தோ நிராசய கர்மண்ய பிரவருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி ச. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, படிக்கிட்டவா? ஹரே கிருஷ்ணா. தனது செயல்களில் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து எப்போதும் திருப்தி உற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த பலநோக்கு செயலையும் செய்வதில்லை. பொருளுரை: ஒருவன் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வில் செய்யும் போது மட்டுமே செயல்களின் பந்தங்களில் இருந்து விடுதலை பெறுவது சாத்தியமாகும். கிருஷ்ண பக்தன் பரமபுருஷ பகவானிடம் உள்ள தூய அன்பினால் செயல்படுவதால் செயலின் பலன்களில் அவனுக்கு எவ்வித கவர்ச்சியும் இல்லை. அனைத்தையும் கிருஷ்ணரிடம் ஒப்படைத்து விட்டதால் அவன் தனது சுய பராமரிப்பையும் பொருட்படுத்துவதில்லை. மேலும் சொத்துக்களை சேர்ப்பதற்கோ ஏற்கனவே தன்னிடம் உள்ள சொத்துக்களை பாதுகாப்பதற்கோ அவன் கவலைப்படுவதில்லை. தன் கடமையை தன்னால் இயன்றவரை திறமையாக செய்துவிட்டு அனைத்தையும் கிருஷ்ணரிடம் விட்டு விடுகிறான். இத்தகு பற்றற்ற மனிதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்து எப்போதும் விடுபட்டுள்ளான். எனவே அவன் எதையும் செய்யாதது போலவே ஆகிறது. இதுவே அகர்மா அல்லது பலன் விளைவுகளற்ற செயல் என்பதற்கு அறிகுறியாகும். எனவே கிருஷ்ண உணர்வின் செயலை தவிர மற்ற செயல்கள் அனைத்தையும் செய்பவனை பந்தப்படுத்துவதால் முன்னரே விளக்கியது போல அவை விகர்மா எனப்படும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தேங்க்யூ. ஸோ கிருஷ்ணர் இங்க வந்து ஒருத்தர் எப்படி வந்து செயல்பட்டாலும் அதோடைய விளைவுகள்னால பாதிக்கப்படாம இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு சில உதாரணங்களோ இல்லைன்னா அந்த ஒரு டெக்னிக் அதை வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தார் கிருஷ்ணர். இப்போ அதோடைய ஒரு தொடர்ச்சியா இங்கேயும் வந்து ஒருத்தர் எப்படி வந்து ரொம்ப ஃப்ரீடமா வந்து செயல்பட முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு ஹனி மாதிரி, தேன் மாதிரி. அப்படின்னா எல்லாருனாலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஃப்ரீடம். அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது, ஆண்கள் பெண்கள் வயசானவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ரீடம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு போதை கொடுக்குற மாதிரியான ஒரு வார்த்தை அது. ஆனா அது ரொம்ப டேஞ்சரானதும் கூட. அதாவது ஒரே நேரத்துல அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது எப்படின்னா, அது வந்து ஒரு கத்தி மாதிரி இல்ல நெருப்பு மாதிரின்னு சொல்லலாம். சரியா பயன்படுத்தும் போது, சரியான காரணத்துக்காக பயன்படுத்தும் போது அது நல்ல ஒரு விளைவை வந்து கொடுக்கும். ஆனா அதே அந்த சுதந்திரத்தை தப்பான ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தினா அப்ப அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விளைவை வந்து கொடுக்கும். இது எல்லாருக்குமே வந்து அனுபவம் இருக்கும். குழந்தைங்கள் அதுல இப்போ இன்றைய காலகட்டத்துல இந்த நவீன தலைமுறைகள் வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. இந்த ஸ்பீச் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவதற்கான ஒரு உரிமை. இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, சமுதாயம் சீரழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கே தவிர அதனால வந்து சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு ரீசண்டான ஒரு ரிப்போர்ட் அது வந்து சொல்லப்படுது. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த கடைசி 2 வருடங்கள்ல மட்டும் அதாவது மைனர் பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கருவுற்று இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து பயங்கரமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேரு அந்த மாதிரி மைனரா இருக்கக்கூடிய பெண்கள்
அவங்க வந்து இது தமிழ்நாட்டுல மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு வந்து ரொம்ப வந்து ஒரு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், இது வந்து ஒரு சொர்க்க பூமி, இல்ல இங்க வந்து நிறைய வந்து பாதுகாப்பு இருக்கு, கல்வி இருக்கு, அப்படி இப்படின்னு. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கிறது நமக்கு யாருக்குமே வந்து ரியாலிட்டி தெரியாது. 3 லட்சம் பெண் குழந்தைகள் வந்து கருவுற்று இருக்கிறாங்க, ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அப்படின்னு சொன்னா அதோடைய அர்த்தம் என்ன? அது வந்து சில நேரங்கள்ல விருப்பம் இல்லாம கூட நடந்திருக்கலாம். ஆனா மேக்சிமம் ஆஃப் த கேசஸ் வந்து இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற இந்த ஒரு தவறான ஒரு சிந்தனையினாலதான் நடந்திருக்கு. ஸோ அந்த வயசுக்கு மீறின ஒரு சுதந்திரத்தை நம்ம வந்து கொடுக்கும்போது, சுதந்திரம் அப்படிங்கிறது எப்பவுமே எல்லாருக்குமே வந்து இருக்கு. அது எங்கேயுமே யாருக்குமே வந்து பறிக்கப்படல. நீங்க சாப்பிடுறீங்க, இதைதான் சாப்பிடணும்னு யாரு கட்டாயப்படுத்துறாங்களா? இதுதான் நீங்க படிக்கணும்னு யாரு உங்களை கட்டாயப்படுத்துறாங்களா? மேபி சூழ்நிலை இன்னைக்கு ஒரு மாதிரி இதை இப்படித்தான் நம்ம வந்து படிக்கணும்ன்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்துல இருக்கலாம். பட் ஸ்டில் எல்லாருக்குமே வந்து ஆப்ஷன் இருக்கு, என்ன படிக்கலாம், என்ன பண்ண. அந்த மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்துக்கு மீறி நடக்கிறதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது. எப்படி நம்ம வந்து ஒரு அரசாங்கத்துக்குள்ள வந்து இருக்கிறோமோ, அந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு நம்ம எல்லாருமே இப்ப சுதந்திரமா தான் இருக்கோம். நம்ம இப்ப அடிமையாவா இருக்கோம்? இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளையர்கள் ஆண்டார்கள், அவனுக்கு கீழே நம்ம இருந்தோம். அத அடிமைத்தனம்னு நம்ம சொன்னோம். இப்பயும் ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறோம். அப்ப இதை நம்ம ஏன் அடிமைத்தனம்னு சொல்லக்கூடாது? இப்ப மட்டும் நம்ம வந்து சுதந்திரமா இருக்கிறோம்னு ஏன் சொல்றோம்? இப்பயும் நீங்க நினைச்சதை ஒண்ணா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. சுதந்திரம் அப்படின்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதை பண்ணணும். நான் கன் எடுத்து யாரையாவது சுட முடியுமா? இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சுதந்திரம் கிடையாது. சோ எப்பவுமே வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து அது விதிக்கப்பட்ட ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு நடக்கிறது தான் சுதந்திரமே தவிர, விதிக்கப்பட்ட வரைமுறையை மீறி நடக்கும்போது சமுதாயம் இந்த மாதிரிதான் வந்து சீரழியும். சோ அதனால பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து இந்த ஒரு சமுதாய சீரழிவு வருவதற்கு காரணம் என்னன்னா, இந்த சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு சிந்தனை. சோ இப்ப நான் சொன்ன மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். நம்மளும் இப்ப இந்திய குடிமகனா இருக்கிறோம். ஆனா நம்ம நாட்டினுடைய சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு சுதந்திரமா இருக்கிறோம். அதை மீறும் போதுதான் நமக்கு உண்மையான சுதந்திரமே போகுது. எது நமக்கு வந்து உண்மையான சுதந்திரம் நினைக்கிறோமோ, அந்த சுதந்திரம் வந்து சட்டத்துக்கு மாறா இருக்கும்போது அப்ப அதை மீறி நம்ம நடக்கும்போது அப்பதான் நம்ம சுதந்திரம் இல்லாம போயிடுவோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து சுதந்திரமா எங்கனாலும் வெளியில நம்ம போயிட்டு வர முடியுது. நான் சட்டத்துக்கு விரோதமான சில செயல்களை செஞ்சேன்னா நான் அந்த மாதிரி பண்ண முடியுமா? அப்ப எப்பயுமே எனக்குள்ள பயம் இருக்கும். எப்போ போலீஸ் வந்து என்னை பிடிப்பாங்களோ, யாராவது என்னை வந்து கொன்றுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். அதுதான் வந்து ஒரு சுதந்திரமற்ற ஒரு தன்மை. சுதந்திரம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து ஆஹ் தன்னுடைய உயிருக்கு வந்து பயமில்லாத ஒரு நிலைமையில வந்து இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான சுதந்திரம். எந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு அவர் வந்து தன்னுடைய உயிருக்காக பயப்படாத ஒரு நிலையில இருந்தாரு அப்படின்னா அவர் தான் உண்மையிலேயே வந்து சுதந்திரமான ஒரு ஆளுன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் நம்ம சமுதாயத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அப்பதான் நம்ம உண்மையாவே சுதந்திரமா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி நான் வந்து இல்லாம நான் வந்து பயந்துகிட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப நான் உண்மையிலேயே சுதந்திரமா நான் வாழலன்னு அர்த்தம். இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு எங்க நீங்க போனீங்கன்னாலும் என்ன இங்க பெங்களூர்ல சொல்றேன், கலாச்சாரம் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. எல்லா அபார்ட்மெண்ட்ஸும் வந்து ஒரு பேர் வேற அதுக்கு. அப்ப அதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா கேட்டட் கம்யூனிட்டினா நீங்க யாரும் வந்து உள்ள அந்த ஆளுங்களை தவிர உள்ள யாரும் போக முடியாது. செக்யூர் பண்ணியிருப்பாங்க, செக்யூரிட்டி இருப்பாங்க அப்படின்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அப்பனா அவங்க வந்து ஃப்ரீ சுதந்திரமா இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க. சோ எப்படி அந்த சுதந்திரமா இருக்கிறோங்கிற அந்த உணர்வு வருது? சுதந்திரமா இருக்கிறோங்கிற அந்த உணர்வு வந்து என்னுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதிப்பு இல்லைங்கும் போதுதான் அந்த நான் சுதந்திரமா இருக்கிறேங்கிற அந்த ஒரு உணர்வே வருது இல்லையா? சோ இது வந்து இந்த ஆத்மாவுடைய ஒரு இயற்கை தன்மை. நான் வந்து சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆத்மாவுடைய ஒரு இயற்கை தன்மை.
அது எப்படி பௌதிக விஷயத்துல வந்து உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இருக்குங்கிற பட்சத்துல நம்ம சுதந்திரத்தை வந்து உணர்றோமோ, அதே மாதிரி ஆன்மீக நிலைமையில இந்த ஆத்மாக்கு உரிய அந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஒரு சூழ்நிலையில யார் இருக்கிறாங்களோ, ம், அந்த ஆத்மாவை பாதிக்கப்படாத செயல்கள்ல ஈடுபடாம யார் இருக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையிலேயே வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடியவங்க, சுதந்திரமா இருக்கக்கூடியவங்க. ஏன் அவங்களால வந்து சுதந்திரமா இருக்க முடியுது அப்படின்னு கேட்டா, இங்க சொல்லக்கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து அவங்கள வந்து பந்தப்படுத்துறது எது? சுதந்திரமா இருக்கிறதுன்றது ஒண்ணு, ஜெயில்ல இருக்கிறதுன்றது ஒண்ணு. ஜெயில்ல இருக்கிறதுங்கிறது என்ன? அது ஒரு பந்தம். பந்தம்னா என்ன? அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில வரவிடாம தடுக்கிறதுக்கு பேரு தான் ஜெயில். இல்லையா? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையை விட்டு வெளியில வர முடியாம இருக்கிற எல்லா இடத்துக்கு பேருமே ஜெயில் தான். அது வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஜெயில்ன்னு சொன்னாலும் சரி, இல்ல அது நம்ம வீடா இருந்தாலும் சரி. அது உண்மையிலேயே என்னது? அது ஜெயில் தான். ஏன்னா, அங்க நீங்க சுதந்திரமா நீங்க விருப்பப்படி செயல்பட முடியாது. அங்க நீங்க வந்து ஆ அந்த சூழ்நிலைய விட்டு உங்க விருப்பப்படி வெளியில வர முடியாது. ஸோ அந்த தண்டனை காலம் முடிஞ்சு தான் நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? வெளியில வர முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல, இந்த ஆத்மாக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன? இந்த ஆத்மாவுடைய ஜெயில் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தேகம் தான் வந்து என்னது? இந்த ஆத்மாக்கான ஒரு ஜெயில். இந்த தேகத்துக்குள்ள வந்து அந்த ஆத்மா என்ன பண்ணுது? அதுக்குரிய தண்டனைகள் எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த ஆத்மா வந்து இந்த தேகத்துக்குள்ள இருந்து பலவிதமான செயல்கள செஞ்சு, அந்த செயல்களினுடைய ஒரு ஆ பலன்கள்ங்கிற அந்த ஒரு பந்தம். அது அது என்ன செய்யுது? அது நம்மள வந்து ஒரு பெரிய கயிறு போட்டு அத வந்து கட்டிருது. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியல? அதை எதிர்த்து வந்து செயல்பட முடியல. ஸோ அத யாரு ஒருத்தவங்க வந்துட்டு அ அதுல இருந்து யாரு ஒருத்தவங்க வந்து தங்களை விடுவிச்சுக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து உண்மையான சுதந்திரத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியான அடிப்படையில நம்ம வந்து ஒரு சுதந்திரத்த வந்து எதிர்பார்க்கிறோமே தவிர, உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது ஆத்மாக்கான ஒரு சுதந்திரம். ஆத்மா இந்த பௌதீகமான ஒரு உலகத்துல இருந்து விடுதலை அடைகிறது தான் உண்மையான சுதந்திரம். ஸோ அதுக்கான ஒரு சுதந்திரத்த பத்தி யாருமே வந்து நினைக்கிறதே இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? சுதந்திரம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஃப்ரீடமா அவங்க வந்துட்டு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ணணும். புலன் இன்பத்த அனுபவிக்கணும். அதுதான் வந்து அவங்க ஃப்ரீடம்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனா அதே செயல் அவங்கள வந்து இங்க மேலும் மேலும் பந்தப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ரியலைஸ் பண்ணவே முடியாது. எப்படி வந்து இந்த சூதாட்டம் இருக்கு. இந்த சூதாட்டத்துல வந்து என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஆ பணம் போட்டு வந்து சூதாடுறாங்க. இப்போ ரீசென்ட்டா வந்துட்டு இந்த ரம்மி சர்க்கிள்ன்னு சொல்லி மொபைல்ல வந்து ஒரு கேம் வருது இல்லையா? அந்த கேம்ல கூட நெறைய பேர் வந்து என்ன பண்றாங்க? பணம் வரும், பணம் வந்துரும், வந்துரும்னு சொல்லி என்ன பண்றாங்க? அதுக்குள்ள பணத்த போட்டு, 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 போட்டு கடைசியில கம்ப்ளீட்டா வந்து லாஸ் பண்ணிடுறாங்க. நெறைய பேரு லட்சக்கணக்குல வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அது என்ன? ஒரு செயலை செஞ்சு, அதுல இருந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பலன அடைவோம்னு நம்பி அந்த செயல செய்றோம். ஆனா என்ன ஆகுது? அந்த செயலினுடைய ஒரு விளைவுனால நம்ம மேலும் பந்தப்படுறோம். அதுலருந்து இன்னொரு ஒரு செயல் செய்றோம். அதுலருந்து வெளியில வர முடியாம மேலும் பந்தப்படுறோம். அதுலருந்து வெளியில வர ஒரு முயற்சி பண்றோம். அதனால இன்னும் பந்தப்படுறோம். இப்படிதான் வந்து நம்மளுடைய இந்த செயலானது நம்மள என்ன பண்ணுது? அது கம்ப்ளீட்டா வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட விட்டு வெளியில வரவே முடியாத அளவுக்கு வந்து என்ன பண்ணிருது? அது நம்மள வந்து இங்க அரெஸ்ட் பண்ணிருது. நம்ம அ இந்த தேகம் விட்டு வேற தேகம் தான் நம்மளால மாற முடியுமே தவிர, நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளால இந்த மெட்டீரியல் வேர்ல்ட விட்டு வெளியில போறதுக்கு முடியவே முடியாது. ஆ இந்த தேகத்துல இருந்து இன்னொரு தேகத்துல மாறுறது அப்படிங்கிறது என்ன? அது ஒரு ஜெயில்ல இருந்து இன்னொரு ஜெயிலுக்கு மாறுற மாரி. அவ்வளோதான். எப்படி ஒரு ஆ என்னது தீவிரமான ஒரு தவறு பண்ணவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஜெயிலுக்கு மாத்திருவாங்க. அப்புறமா அந்த மாதிரி வந்து ஆ இந்த உடல் மாறுதுங்கிறது ஒரு ஜெயில்ல இருந்து இன்னொரு ஜெயில் மாறிக்கிட்டு இருக்கிறது தானே தவிர, நமக்கு வந்து உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த உடலை விட்டு வெளியில வரணும்.
இந்த பௌதிக பந்தங்களை விட்டு நம்ம வந்து வெளியில வரணும். இந்த பௌதிக பந்தங்களை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? இப்ப இவ்வளவு நேரம் வந்து என்ன பார்த்தோம்? நமக்கு இந்த சுதந்திரம் அப்படிங்கிறது, உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கான ஒரு சுதந்திரம், அதுதான் உண்மையான சுதந்திரம்னு பார்த்தோம். அந்த ஆத்மாவை உண்மையிலேயே எப்படி விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டா, சோ அதுக்கு இங்க வந்து 2 வழி சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, எல்லா செயல்கள்ல இருந்தும் பற்றுதலை துறந்து இருக்கணும். அதாவது நம்ம ஒரு செயல் செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த செயலினுடைய பலன் மேல வந்து பற்றுதல் இல்லாம இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல குழந்தைங்களை வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா, இவனை நான் படிக்க வைக்கிறேன், வளர்க்குறேன், என்னைய வந்து கவனிச்சுப்பான் அப்படின்ற அந்த ஒரு தாட் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் பலனை எதிர்பார்க்கிறதுன்னு அர்த்தம். அது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்ம தான் வந்து என்ன பண்ணோம், அந்த ஜீவாத்மா இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணமா ஆனோம். ஏன்னா நம்ம தான் குழந்தையை உருவாக்குறோம். அவங்க இங்க வந்து வரணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லாம இருக்கலாம். இல்ல அப்படின்னா அவங்க வேற எங்கேயாவது கூட வந்து பிறக்கலாம். ஆனா நம்ம தான் என்ன பண்றோம், அந்த உயிரை வந்து கொடுக்குறோம். அப்போ அவங்கள இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே நம்ம தான் அப்படிங்கும்போது அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்கு நம்ம வந்து பிரதிபலன் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா அது நம்மளுடைய தப்பு. இது மாதிரி எல்லா செயல்கள்லையுமே நீங்க எடுத்துக்கோங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நான் இதை செஞ்சேன், இதுக்கான எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் பற்றுதல். அந்த பற்றுதல்னாலதான் வந்து என்ன ஆகுறோம், நாம இங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோம் கர்மாக்கள்னால. அது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு செயலுக்கு ஒண்ணு பாவ பலன் இருக்கும், இல்லைன்னா புண்ணிய பலன் இருக்கும். நான் செய்த செயல் சரியான செயல்னா புண்ணிய பலன் இருக்கும். அப்ப அந்த புண்ணிய பலனின் காரணமாக நான் என்ன பண்ண வேண்டியிருக்கோம், வந்து ஒரு ஓகே என்ன சொன்னேன், பற்றுதல் இல்லாம இருக்கணும். புண்ணியம் ரெண்டும் வரும். புண்ணிய செயல் பாவ செயலை பத்தி சொன்ன வந்து இந்த உலக வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில போக முடியாது. அப்ப இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில போகணும்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இந்த பாவம் புண்ணியம் ரெண்டையுமே கடந்த ஒரு நிலையை வந்து அவர் அடையணும். அப்படின்னா அவருடைய அக்கௌண்ட்ல வந்துட்டு பாவமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது. நம்ம நிறைய காரியம் வந்து என்ன பண்ணுவோம், புண்ணியம் தான் நம்ம பண்ணுவோம். என்னது ப்ரூவ் வந்து புண்ணியமே பண்ணக்கூடாதுங்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பண்ணக்கூடிய காரியம் வந்து ஆன்மீக தொண்டா இருக்கணுமே தவிர புண்ணிய காரியமா இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த புண்ணிய காரியத்திலையும் சில நேரத்துல வந்து என்ன என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு உதாரணம் பார்த்தோம். அந்த ஒரு அரசன் வந்து அன்னதானம் பண்றதுல பாம்பின் விஷம் விழுந்துரும். அப்ப அந்த இறந்து போயிட்டாருன்னா அப்ப அந்த பாவம் யாருக்கு வருது, அவர் வந்து தர்மம் பண்ணணும்னு சொல்லிதான் பண்றாரு. அதே மாதிரி பாகவதத்துல இன்னொரு ராஜாவுடைய நிருக்கமா ராஜான்னு ஒருத்தர், அந்த ராஜா என்ன பண்றாரு, அவர் வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும்னு தான் முயற்சி பண்றாரு. ஆனா வந்து என்ன ஆயிருது, ஏற்கனவே ஒருத்தருக்கு தானம் கொடுத்த அந்த மாடு வந்து இவருக்கே தெரியாம அது அவர் தானம் கொடுப்பதற்காக வைத்திருந்த அந்த மாடுகளின் கூட்டத்துல வந்து கலந்துருது. அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, அதை இன்னொரு வாட்டி தானம் பண்றாரு. அது அந்த பிராமணர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிருது, என்ன ஏற்கனவே தானம் கொடுத்ததும் எனக்கு தானம் கொடுக்குறியா, இன்னொருத்தர் வாந்தி எடுத்ததை நான் சாப்பிடுமா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, நீ வந்து பள்ளியா போன்னு சபிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப என்ன ஆகுது, புண்ணியத்தின் பலனால அவர் வந்து புண்ணிய காரியங்கள் செய்யணும்னு வந்து விரும்பி போய் அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் வந்து பாவ காரியத்துல மாட்டிக்கிட்டாரு, ஒரு சாபத்துல மாட்டிட்டாரு. பிறகு பின்னாடி கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, பல லட்சம் யுகங்கள் அவர் வந்து என்ன பண்றாரு, அதே இடத்துல வந்து ஒரு பள்ளியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரியான ஒரு
சூழ்நிலை இந்த புண்ணிய காரியத்தினாலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாவ காரியத்தை பத்தி கேட்கவே தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டா பனிஷ்மெண்ட் தான். அப்போ அதை செஞ்சாலும் நமக்கு வந்துட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த ரெண்டும் கடந்த ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அப்ப அவர் என்ன பண்ணணும்? சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட செயல்களை செய்யணும். சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட அந்த செயல்களை செஞ்சா கூட அந்த செயல்களுக்கு மேல வந்து பற்றுதல் இல்லாம இருக்கணும். இது என்னுடைய கடமை, நான் செய்யணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் எல்லாருக்குமே வரணும். அந்த ஒரு மனோபாவத்துல இருந்தா மட்டும்தான் அந்த செயல்ல சில நேரம் தவறு நேர்ந்தா கூட அந்த தவறு நம்மளை பாதிக்காது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து பலன் கிடையாது, நம்மளுடைய நோக்கம் வந்து கடமை. இது நான் செய்ய வேண்டியது என் கடமை அப்படிங்கிறதுனால கடமைக்கு வந்து எங்கேயுமே வந்து என்ன கிடையாது, அதுக்கு வந்து ஆஹ் எதிர்விதமான பலன் வந்து கிடையாது. ஏன்னா அந்த கடமையை செய்ய வேண்டியது இருக்கிறதுனால செய்யறோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிர்விதமான ஒரு பலன் வராது. ஆனா அந்த கடமையினுடைய பலனை நம்ம வந்து எதிர்பார்க்கும் போது அப்போ நல்ல பலனை மட்டும் நான் அனுபவிப்பேன், கெட்ட பலன் அதுல இருந்து அதை நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப நல்ல பலனும் ஒண்ணு இருந்து அதுல தீய பலனும் இருந்தா ரெண்டுமே நமக்கு வந்துதான் சேரும். அப்ப அந்த ரெண்டுமே நமக்கு தேவையில்லைன்னு நம்ம வந்து முடிவு பண்ணும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால இந்த பந்தத்துல இருந்து வெளியில வர முடியும். சோ அதனால இந்த பலன்களின் மேல பற்று இல்லாம இருக்கிறதுக்கு கத்துக்கணும். அடுத்து வந்து என்ன பண்ணணும், எப்பவும் ஒருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். எந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சனுமே வந்து இருக்கக்கூடாது. என்ன இது, நான் இது பண்ணேன் அது பண்ணேன், எனக்கு வந்துட்டு ஒண்ணு என்னை கண்டுக்கல, கேட்கல, பேசல, கொடுக்கல, சோ மெனி திங்ஸ். சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்குன்னு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு வாரம் வீட்டுல வந்துட்டு ரணகலமா இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்குன்னு போயிட்டு வந்து எனக்கு இருக்கு பிரபு. முதல்ல எல்லாருக்குமே இருக்கு பிரபுஜி. பிரபு என்னோட எல்லா வீட்லயும் இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, போய் இல்ல என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, போய் இருக்கிறது ஒரு வாரம், ஆனா நான் வருஷம் 365 நாள் அதை சொல்லியே நீ சாகடிக்கிற அப்படிம்பாரு பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடியதுதான் பிரபுஜி. இல்லைன்னா தான் அதிசயம், அது இல்லைன்னா தான் அதிசயம். இது வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து அந்த ஒரு நிகழ்ச்சினால நமக்கு வந்து என்ன இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால எனக்கு வந்து என்னது, எனக்கு மரியாதை கொடுக்கல, பத்திரிக்கையில என் பேரு போடல, இல்லைன்னா வந்து என் கணவரை பேர் போடல, முதல்ல எங்க வீட்டுக்கு தான் பத்திரிக்கை வரணும், இப்படி எல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமா வந்து என்ன பண்றோம், பலவிதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது திருப்தி. அந்த திருப்தி அப்படிங்கிறது வந்து எந்த நிலைமையில வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஏழை, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறார், ஓகேவா? அவர்கிட்ட நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஏதோ உங்க வீட்டுல நீங்க செஞ்சு சாப்பிட முடியாதத மிச்சம் இருக்கு, அதை நீங்க அவருக்கு கொடுக்குறீங்க. அப்ப அந்த பர்சன் அதை வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாரு? எப்படி ஃபீல் பண்ணுவாரு? திருப்தியா ஃபீல் பண்ணுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஹாப்பி. நீங்க சாப்பிட முடியாத மிச்சத்தை கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்ப இதே இது நமக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட நம்ம கொடுத்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஏமா உங்க வீட்டுல சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அந்த மிச்சத்தை எங்ககிட்ட கொடுக்குறியா, நாங்க என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறோம்னு நினைச்சியா அப்படின்னு கேட்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. அவங்க வந்து என்ன சொல்லலாம், அத அவங்க வந்து ஒரு ஈகோவா பார்ப்பாங்க. ஆனா அதே இது அந்த பட்னியா இருக்கிறவர் வந்து எப்படி எடுத்துப்பாரு, என்னுடைய நிலைமைக்கு வந்துட்டு நான் சாப்பிடவே முடியாம இருக்கிற பட்சத்துல ஏதோ இவங்க வந்துட்டு எனக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு உணவு கொடுத்துருக்குறாங்களே நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைடா இருப்பாரு. நல்ல வேளை எனக்கு வந்து உணவு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுவார்.
நம்ம வந்து எப்பவுமே நம்மள அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு இவ்வளவு கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எப்பயுமே நினைப்போம். ஆனா நம்மள எப்பயுமே அப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்கிறதுக்கு நமக்கு முடியாது. அது எப்படி அப்படி ஒரு ரொம்ப லோ ப்ரொஃபைல எப்படி வச்சுக்கிறது? எப்ப பார்த்தாலும் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அப்படி வந்துட்டு பந்தா பண்ணி தானே பழக்கம். காலரை தூக்கி விட்டு தானே பழக்கம். எப்படி வந்துட்டு நம்ம கை கட்டி இப்படி வந்து நின்னு பேச முடியும்? அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அப்படின்னு நமக்கு வந்து கூச்சமா தான் இருக்கும். ஆனா யார் ஒருத்தவங்க வந்துட்டு தன்னை வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா வச்சுக்கிறாங்களோ, அந்த எளிமையா இருக்கிறவங்க கிட்ட வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்காது. அந்த எதிர்பார்ப்பு இல்லாததுனால வந்துட்டு ஆஹ் அதிருப்தி இருக்காது. அதிருப்தி எப்ப ஏற்படுது? நம்ம எதிர்பார்க்கும் போதுதான் அதிருப்தி ஏற்படுது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையல அப்படின்னு சொன்னா, அப்ப அதிருப்தி ஏற்படுது. அப்ப அந்த எதிர்பார்ப்பு இல்லாமலே இருக்க கத்துக்கணும். அந்த எதிர்பார்ப்பு எப்ப இல்லாம இருக்க முடியும்னு கேட்டா, எப்போ நான் ரொம்ப 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 லோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோமோ, அப்பதான் என்னுடைய தகுதிக்கு இதுவே ஜாஸ்தின்ற ஒரு எண்ணம் வரும். அப்ப என்னுடைய தகுதிக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ, அப்பதான் கிடைச்சதுனால நம்ம வந்து திருப்தியா இருக்க முடியும். எப்போ நம்ம வந்து எப்பயுமே நம்மள உயர்வாவே நினைச்சிட்டு இருக்கிறோமோ, அப்ப நமக்கு எவ்வளவு உயர்வானது கிடைச்சா கூட நம்ம வந்து என்னதான் நினைப்போம்? ஆஹா, இது எனக்கு வந்து ஏத்ததில்ல. இது எனக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு இது கம்மி அப்படின்னு நம்ம நினைப்போம். சொல்லவும் செய்வோம். கண்டிப்பா. இல்லையா? ஆஹ் கண்டிப்பா இந்த அனுபவமும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நாம வந்து அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து முதல் மரியாதை பண்ணி எல்லாம் தான் பண்ணாலும் கடைசியில வந்து ஒரு குறை சொல்லாம போவாங்களா? சொல்லுங்க. இந்நேரம் வந்து டப்புன்னு நீங்க பொங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன் நானு. போக மாட்டாங்க பிரபு. ஏதாவது குறை சொல்லுவாங்க. சொந்தக்காரங்கனாலே குறை சொல்றதுதான் செய்வாங்க பாபு. அந்த சொந்தக்காரங்கள்ல நம்மளும் இருக்கோம். நம்மளும் சில சமயம் அந்த மாதிரி பிஹேவ் பண்றோம் இல்லையா? கண்டிப்பா பண்ணுவோம். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளும் பண்ணியிருக்கோம். நம்மளும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கரெக்ட். நீங்க கிடைச்சதுக்கு நான் தான் பாக்கியம் பண்ணிருக்கணும். வெரி குட். அதனால அந்த ஒரு திருப்தியுற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம எப்பயுமே திருப்தியுற்று இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, எப்பவுமே நாம எப்போ நம்மளை வந்து ரொம்ப தாழ்வான நிலையில நம்ம வச்சுக்கிறோமோ அப்பதான் நம்மளால எப்பயுமே வந்து திருப்தியா இருக்க முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அந்த எதிர்பார்ப்பு தான் நம்மளை வந்து தினம் தினமும் வந்துட்டு கவலைப்பட வைக்கிறதே. இல்லையா? அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் பண்ணாங்க, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லியிருக்கலாம். நம்ம கிட்ட வந்து இப்படி ஏன் அது எக்ஸ்பெக்டேஷன். இதனால என்ன இருக்கு? அவங்க வந்து சொன்னா சொல்லட்டும், சொல்லாட்டினாலும் போகட்டும். அவங்களுடைய விருப்பம் அது. நமக்கு விருப்பம் இருந்தா போக போறோம். கூப்பிடாம கூட போகணும்ன்ற மாதிரி இருக்கிறது தான் உறவு. என்னைய கூப்பிடல அதனால நான் போக மாட்டேன்னு சொல்றது வந்து உறவு கிடையாது. சோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில நம்ம இருந்துகிட்டோம்னா அப்ப நம்ம வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருப்போம். ஸோ இந்த 2 குவாலிட்டியை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா விதமான அந்த செயல்களினுடைய அந்த பலன்கள்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்மளை வந்து காப்பாத்திக்கிட்டு அதே நேரத்துல வந்து நாம ரொம்ப சிம்பிளா சாட்டிஸ்ஃபைடா நம்ம இருக்கும்போது நம்ம வந்து சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த செயல்கள்ல நம்ம ஈடுபடாம இப்போ இந்த 2 குவாலிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த 2 தப்புமே நம்ம வந்து பண்ணுவோம். அதாவது இதுக்கு ஆப்போசிட்டா சாட்டிஸ்ஃபைடா இல்லை அப்படின்னா நம்ம அதிருப்தியா இருக்கிறோம்னு அர்த்தம். அதிருப்தியா இருந்தோம் அப்படின்னா அப்போ யாரோ ஒருத்தருக்கு மேல கோபமா இருக்கிறோம்னு அர்த்தம். யாரோ ஒருத்தருக்கு மேல கோபமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா பதிலுக்கு அவங்களை என்னைக்காச்சும் ஒரு நாள் பழி வாங்குவோம்னு அர்த்தம். அப்ப பழி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமான செயல். அது சாஸ்திரத்துக்கு விரோதமான செயலா இருக்கிறதுனால அப்போ அது அகர்மா. அந்த கர்ம ஒரு வினையை நம்ம வந்து ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா? இது வந்து அதிருப்தியினால வரக்கூடியது. ஸோ அதனாலதான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். இன்னொன்னு அந்த ரிசல்ட் மேல வந்து அட்டாச்சா இருக்கிறது,
அந்த ரிசல்ட்டுக்கு மேல வந்து அட்டாச்சா இருக்கிறதுனால என்ன ஆகுது, இப்போ நான் இதை பண்ணேன், அந்த ரிசல்ட் எனக்கு வரணும், அந்த ரிசல்ட் எனக்கு வர வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நம்ம வந்து பண்ணுவோம். நான் செய்யக்கூடிய அந்த செயலுக்கான ஒரு ரிசல்ட் வந்து ஆஹ் அந்த பற்றுதல் இருக்கும்போது அந்த ரிசல்ட் நமக்கு வராம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து பலவிதமான செயல்கள்ல வந்து ஈடுபடுவோம். ஸோ அதனாலதான் இந்த ரெண்டுல இருந்துமே ஒருத்தர் வந்து விடுபட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் இங்க வந்து என்ன சொல்றாரு, நைவ கிஞ்சித் கரோதிச, அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால கூட அவன் வந்து என்ன ஆக மாட்டான், அவன் வந்து பாதிப்படைய மாட்டான். நைவ கிஞ்சித், கிஞ்சித் அப்படின்னா ஒரு சின்னதுனால கூட அவன் வந்து என்ன ஆகுறது இல்லை, அவன் வந்து பாதிப்படைகிறது இல்லை. ஏன்னா கம்ப்ளீட்டா அவன் வந்து பற்றுதல்ல இருந்து விடுபட்டு இருக்கிறான், சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கிறான். அதனால அவனுடைய செயல்னால அவன் கொஞ்சம் கூட வந்து பாதிப்படைகிறது கிடையாது, அவனுக்கு கர்ம வினை வர்றது கிடையாதுன்னு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றார். ஸோ இந்த ரெண்டு குணங்களை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து ஈஸியா தடுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாம் ரொம்ப தப்பா பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, குழந்தைங்களுக்கும் வந்துட்டு சரியான இடத்துல சரியான அளவு மட்டும் சுதந்திரம் கொடுங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் கொடுக்காதீங்க. காலம் இன்னைக்கு வந்து நல்லா இல்லை. ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வேற ஒரு வகுப்புக்கு போக வேண்டியிருக்கு, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhu. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. தேங்க்யூ மாதாஜி. பகவானோட திருப்பாத்தை நினைச்சிட்டு 3 times ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கலாம். ஹரே மாதாஜி கிருஷ்ணா மாதாஜி. இன்னும் ஒரு கோகுல 20 minutes ஹரே கிருஷ்ணா, இன்னும் ஒரு 20 minutes இருக்கு. பகவத்கீதை படிக்கலாமா இல்ல வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாமா? மாதாஜி நாளைக்கு நரசிம்ம சதுர்த்தசினால அந்த உக்ரம் வீரம் கூட சொல்லலாமே. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி சொல்லலாம். மாதாஜி என்னையால இப்ப கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, டிராவலிங் அதுல இதெல்லாம் இருக்கேன், மன்னிக்கணும். நானேமே ரொம்ப ஃபீல் பண்றேன், என்னால கிளாஸ் அட்டன் பண்ண. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மாதாஜி. சரி மாதாஜி, 20 minutes உக்ரம் வீரம் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாமா? 3 times சொல்லுங்க. சொல்லலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 3 times மாதாஜி. 3 times சொல்லுங்க மாதாஜி. ஒருத்தரா சொல்லுங்க. மத்தவங்க எல்லாம் மியூட் போட்டுக்கோங்க, அப்பதான் கிளியரா கேக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஒன் பை சொல்லட்டா? ஒன்னா கால் பண்ற மாதாஜி, சொல்லுங்க. சரியா? எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க, ஒன் பை ஒன்னா சொல்லுறோம். சொல்லலாமா? சொல்லுங்க மாதாஜி. 3 times சொல்லுங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு சின்ன கரெக்ஷன் மாதாஜி. மிருத்யூர் நமாம்யஹம். ஓகே மாதாஜி. ரெட்மி மாதாஜி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அமுதா மாதாஜி சொல்லுங்க.
மாதாஜி நான் சொல்லவா, சுஜாதா சொல்லவா? மாதாஜி. அமுதமாஜி வெயிட் பண்ணுங்க, சுஜாதா சொன்னதுக்கு அப்புறம் சொல்வீங்க. ஹரே கிருஷ்ணா. வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீக்ஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அமுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சசிகலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உக்ரம் ஓகே, இன்னும் 2 பேர் இருக்கோம். ஓகே ஓகே மாதாஜி. உக்ரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சசிகலா செகண்ட் மாதாஜி. சொல்றேன் மாதாஜி, சொல்றேன் மாதாஜி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மகம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாமிகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மகம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாமிகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மகம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாமிகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பானுமதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. விஜயலட்சுமி மாதாஜி. தேங்க்யூ. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிரிஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர்மித்யும் நமாம்யகம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம்
मृत्योर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं पत्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम्. हरे कृष्णा. Thank you, Hare Krishna. Kamachi Mataji. हरे कृष्णा. रुद्रं वीरं महाविष्णुं जलतं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् रुद्रं वीरं महाविष्णुं जलतं सर्वतोमुखं नरसिंहं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् रुद्रं वीरं महाविष्णुं जलतं सर्वतोमुखं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्. हरे कृष्णा माताजी. Hare Krishna. Thank you, Mataji. Kavita Mataji. हरे कृष्ण माताजी. Hare Krishna. उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्. हरे कृष्णा माताजी. Thank you. Thank you, Mataji. Hare Krishna Mataji. Lakshmi Mataji. Lakshmi Mataji. Malini Mataji. हरे कृष्ण माताजी. Hare Krishna Mataji. उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्. மாதாஜி மீனிங் சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லக்ஷ்மி. Yes, Mataji ஒரு மினிட் அவங்க மீனிங் சொல்றாங்களா, சொல்லுங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மனிதர்களில் பெரியவனான சந்திரன் என் தலையை காக்கட்டும். மூர்க்கமும் சக்தியும் கொண்ட பெரிய விஷ்ணு நெருப்பு முகங்கள் எல்லா பக்கங்களிலும் இருக்கும். அச்சம் கொண்டவனே நரசிம்ஹா, மரணத்தை கூட உருவகப்படுத்திய மரணத்திற்கு காரணமானவனே, எனது வணக்கங்கள். Thank you, Mataji. Hare Krishna. Lakshmi Mataji. नरसिंहस्तुति. उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्. हरे कृष्ण माताजी. Hare Krishna. Thank you, Mataji. Amudha Mataji சொல்லியாச்சு. மல்லிகா Mataji. हरे कृष्ण माताजी. Hare Krishna. उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम्. हरे कृष्ण माताजी. थैंक Hare यू Krishna माताजी. Mataji. Thank you, Mataji. Vijay Bharati Mataji. Okay. Satya Mataji. माताजी. हरे कृष्ण. उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं सिंहं भीषणं भद्रं मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं
ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम्. Thank you, Mataji. Hare Krishna. Vijayalakshmi Mataji, 2. नरसिंहस्तुति उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं बीजभद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं बीजभद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं बीजभद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम्. हरे कृष्ण. Hare Krishna. Thank you, Mataji. Purnamasi Mataji. Hare Krishna. Purnamasi Mataji. Okay. எல்லாரும் சொல்லிச்சா மாதாஜி? சத்யா மாதாஜி. சத்யா மாதாஜி. சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா மாதாஜி? சுதாமா நீ சொல்லு. சொல்றேம்மா. उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम् उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्योर्मृत्युं नमाम्यहम्. कोकिला माताजी. हरे कृष्णा. कोकिला माताजी. हरे कृष्णा. இல்ல போல. கோகிலா மாதாஜி இருக்காங்க. மாதாஜி கோகிலா மாதாஜி இல்லையா? நமஸ்தே நரசிம்மாயா பாடிடலாம்ல. உக்ரம் விக்ரம் பாடணும் ஒரு தடவையாவது. நமஸ்தே நரசிம்மாயா பாடிடலாம்ல. எல்லாம் சேர்த்து பாடுங்க. அவ்வளவுதான். கோரஸ் பாடுவான். கோரஸ் பாடிடுங்க எல்லாரும் சேர்த்து. சேர்ந்து பாடிடலாம். என்ன முன்னாடியே பாடி இருந்தா அழகா தனித்தனியா பாடலாம். இப்ப எல்லாமே சேர்ந்து பாடிடலாம். எல்லாரும் சேர்ந்து வருமா? கரெக்டா வருமா மாதாஜி? வரப்போல நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்ற மாதிரிதான் இல்லையா? ஹரே கிருஷ்ணா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டோன்ல போயிட்டே இருப்போம் நம்ம. அதே மாதிரி பரவாயில்ல. அதனால என்ன பகவானுக்கு சொல்றோம், எல்லாத்தையும் கேட்பார் பகவான். என்ன சொல்றீங்க? சேர்ந்து பாடணுமா? பாடுவோம். சேர்ந்து பாடுவோமா மாதாஜி? கரெக்டா வரும். யாரு நல்லா பாடுறாங்களோ அந்த மாதாஜி மட்டும் பாட சொல்லுங்க மாதாஜி. என்னுடைய ரெக்வெஸ்ட். அதெல்லாம் கேக்குறது ஒண்ணுதான். அதுவும் செய்யலாம். நல்லா சொல்றவங்களை யாராவது சொல்லுங்க. குரூப் குரூப்பா பாடுங்க மாதாஜி. ஃபர்ஸ்ட் 3 யாராவது சொல்லுவோம். அப்படி ஒரு 4-5 குரூப் இருக்குல்ல. அப்படி பண்ணிக்கலாம் மாதாஜி. ஒருத்தர் சொன்னா அடுத்து சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். மனசு கூட அதான் ஒருத்தர் சொல்லி பின்னாடி நம்ம சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் இப்ப நம்ம கீர்த்தன் பண்றோம் அது மாதிரி கூட ஒரு தடவை சொல்லிடலாம். கரெக்டா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் சொல்லட்டா? ஹரே கிருஷ்ணா நீங்க சொல்லுங்க பின்னாடி எல்லாம் சொல்லுங்க. சரிங்க மாதாஜி. நமஸ்தே நரசிம்ஹாய நமஸ்தே நரசிம்ஹாய லாதலாததாயினே காசி பூர்வசக நகாலாயே இதோ நரசிம்மோ பரதோ நரசிம்மோ நரசிம்மோ பரதோ நரசிம்மோ
यतो नरसिंह यतो यान्ततो नरसिंह भागे नरसिंह हृदये नरसिंह भागे नरसिंह हृदये नरसिंह नरसिंहादिं शरणं प्रपद्ये नरसिंहादिं शरणं प्रपद्ये तव कर कमलवरे नागम् अद्भुत शृंगा थालिदा हिरण्यकशिपु ஒரு லைனா சொல்லுங்க கமலவரே நாகம் அத்புத சிருங்கம் केशवद्रुता नरहरि रूपा जय जगदीश नरहरि रूपा हरे எது சொல்றேன்னு புரியல மாதாஜி புரியல केशवद्रुत नरहरि रूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय नरसिंह लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह नगराज प्रहलाद जय प्रहलाद मगराज जय प्रहलाद जय भक्त प्रहलाद जय प्रहलाद महाराज प्रहलाद महाराज जय प्रहलाद महाराज जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा प्रभुपद माताजी जय प्रभुपद जय प्रभुपद जय प्रभुपद जय गुरुदेव हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल नरसिंह भगवान की जय प्रहलाद महाराज की जय जगत जय जय नरसिंह माताजी हरे कृष्णा ऑल माता जी थैंक यू हरे कृष्णा हरे எல்லாரும் மியூட் போடுங்க மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி நரசிம்மர் கிட்ட எல்லாரும் நம்ம பக்திக்கு எந்த தடைகளும் வரக்கூடாது அவரே ஸ்ரத்தையா நம்மளைய புடிச்சிட்டு போய் பகவான் கிட்ட சேர்க்கறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரும் பக்தியில இருக்கோம் யாருக்கும் எந்த தடைகளும் வரக்கூடாதுன்ற ஒரு பிரார்த்தனைய நரசிம்ம தேவ்கிட்டயும் பிரகலாத் மகாராஜ் கிட்டயும் பிரார்த்தனை பண்ணிட்டு 3 times ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் எல்லாரும் மியூட் பண்ணிட்டு இப்ப மியூட் எடுத்து விட்டுட்டு சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா हरे कृष्णा कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम राम हरे हरे कृष्णा हरे कृष्णा हरे 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 राम हरे 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 कृष्णा हरे हरे
ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ராம ராம ஹரே ஹரே ஹரே. சுதமா 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 இந்த இது நரசிம்ம சோஸ்திரம் ஆடியோல இருக்கான்னு நம்மகிட்ட இதுல இருக்கா? வாட்ஸ்அப்ல இதுல இருக்கா? ஆடியோ இருக்கா? இல்ல இல்லம்மா. தமிழ் கீதால இருக்கு. தமிழ் கீதா சேனல்ல இருக்கு. தமிழ் கீதா சேனல்லையா? அச்சா, இல்ல இப்போ நம்ம மல்லிகா மாதாஜி சொன்னாங்கல்ல, அதேதான் இல்ல அந்த மல்லிகா மாதாஜி அது இருக்கு. ஆ? அது இருக்கு. நரசிம்ம ஸ்துதின்னு போட்டீங்கன்னா வரும். யூடியூப்ல இருக்குமா? அப்படியா? அச்சா, அச்சா. நரசிம்ம ஸ்துதின்னு போட்டீங்களா இல்ல வரும். உங்க மல்லிகா மாதாஜி நல்லா சொன்னாங்க, அவங்களுக்கு வேணா ஆடியோ போட்டாங்க. சேம் இது அதேதான். அச்சா அச்சா. தமிழ் கீதால யூடியூப்ல போட்டா வந்துரும். நரசிம்ம பாடல் பூராமே இருக்காங்க அதுல. அச்சா அது அச்சா. எல்லாமே ஓகே, ஓகே. ஆமா. ம். ஓகே, தேங்க் யூ ஆல் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ஆல் மாதாஜிக்கும் ஹரே ஹரி கிருஷ்ணா. போல். ஹரி போல். ராமா வல்லபுல இருக்கு இன்னைக்கு இல்ல? ராமா இல்ல, ராமா இருக்காங்களா? ஹரி போல் இருக்கியா? காணொலி சத்தமே இல்ல ராமா, சத்தமே இல்லாம இருக்கா?